வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அன்பு தோழர் பிரபு அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய நியூ ஜெர்சி பாலா அவர்களுக்கும் முன்னிலை உரை வழங்கிய மதுரை துரைக்கண்ணன் அவர்களுக்கும் உரையாற்றி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். ஊரின் பெயர் பார்சி பணி, நியூ ஜெர்சியில் இருக்கிறோம். இதில் இவ்வளவு பெரிய ஒரு வியப்பான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இது அலுவலக நாள், வேலை நாள். பெரும்பாலும் நிகழ்ச்சிகள் என்றாலே பெரும்பாலும் சனி ஞாயிறு என்றுதான் கேட்கிறார். சனி ஞாயிறு என்பது அன்றாட வருவதில்லை, அது வாரம் ஒருவர் தானே வருவது. அதுக்கிடையில் சில நிகழ்ச்சிகள் வைக்கிற பொழுது இவ்வளவு பேர் வந்திருப்பதும் வியப்பான அனுபவங்கள் கிடைத்திருப்பதும் நம்ப முடியாத செய்திதான். என்று 1ஆம் தேதி இங்கே வந்து இறங்கினேன். வட கரோலினா ரேலையில் வந்து இறங்கினேன். இன்றைக்கு தேதி 18 ஆயிடுச்சு. இப்போ 24 ஊருக்கு போய் சேர்ந்துருவேன், கோயம்புத்தூருக்கு. 22 இங்கே இருந்து புறப்படுவதாக, சிக்காகோவில் வந்து புறப்படுவதாக திட்டம். ஒரு 22 நாள் இங்கே இருந்திருப்பது. நான் இதான் முதல் முறையாக வர்றேன். அமெரிக்காவுக்கு நான் பார்த்ததில்லை. இங்கே நம்ம கனகராசெல்லாம் பேசினார். முக்கியமாக கனகராசன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை துணையாக வந்திருக்கிறார். அவருடைய அன்பு மைந்தர் வந்திருக்கிறார், இனியன் தமிழனியன் வந்திருக்கிறார். அவருடைய மகள் குழந்தைகள் எல்லாரும் வந்திருக்கிறார். அவரெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர். அவங்கள நாங்கள் பேச வச்சு கேட்டுக்குவோம், அமெரிக்காவுன்னா எப்படி. கனகராசன் அவர் படவெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இப்படித்தான் எங்களுடைய இது இருந்துச்சு. அந்த நேரில் பார்க்குற வாய்ப்பு என்பதெல்லாம் இப்போதான் கிடைச்சது. டேலஸ் நகரில் இருந்து புறப்படுகிற பொழுது எனக்கு இந்த விமானத்தில் எல்லாம் ஒருவராக வருவதெல்லாம் கொஞ்சம் சிக்கலாலாம் இருந்துச்சு. அப்போ என்னை அந்த டேலஸ் விமான நிலையத்தில் எனக்காக விமானத்தில் வந்து அமர்த்தி என்னை வழி அனுப்பி அதுக்கு பிறகு 2 மணி நேரம் காத்திருந்து வந்தவர் தான் நம்ம அகிலா. அவங்க ஊருக்கு அருள். அவர் விமானத்தில் வந்துட்டார், விமானத்தில் வர்றாரு. ஆனால் 2 மணி நேரத்துக்கு முன்னால் எனக்காகவே முன்னால் வந்து என்னை விமானத்தில் அமர்த்தி அதற்கு பிறகு 2 மணி நேரம் காத்திருந்து அவருடைய விமானத்தில் அதுவே இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறார். இங்கே வந்து இறங்கிய பிறகு எங்களை வரவேற்க வந்தவர் நம்முடைய பாலா. அவர் பேரே நியூ ஜெர்சி பாலா. பாலா அவர்களும் இளமாறன் அவர்களும் 2 பேரும் காத்திருந்தார். அங்கே எனக்கு சொல்லி அனுப்புனாங்க, ரொம்ப வசதியாக இருந்தால் போய் படுத்திருக்க அப்படின்னு. வசதி இல்லைன்னா நீங்கள் இங்கே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நமக்கு ஏதோ வசதி என்ன, வந்திருக்கிற நோக்கமே நேரத்தை நம்ம நல்லபடியாக பயன்படுத்த வேணும்னு நேரடியாக நியூயார்க் போயிட்டோம். நியூயார்க் அழைச்சிட்டு போயிட்டாங்க இரவு நேரத்திலேயே. இங்கே போய் தான் எதெல்லாம் நாங்கள் புத்தகத்தில் படித்தோமோ, எம்பயர் ஸ்டேட்டெல்லாம் பார்த்ததில்லை, புத்தகத்தில் பார்த்தோம். டைம் ஸ்கொயர், உலக வணிக வளாகம் இடிக்கப்பட்டது, 2 கோபுரம், இன்னைக்கு 1 கோபுரம். அப்படி எல்லாமே இரவு வரைக்கும், நள்ளிரவு வரைக்குமே பார்த்தோம். நள்ளிரவு வரைக்கும் பார்த்து அப்புறம் நியூ ஜெர்சி பாலா வீட்டில் இரவு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் என்னை நயாகராவுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கு வந்தவர் ஈழத்தமிழா மோஷன், அவருடைய மனைவி மனோஜ், 2 பேரும் மாறி மாறி ஓட்டுறாங்க. நயாகரா வந்து அங்கேயும் அறை, நல்ல உணவு வழங்கியவர் அந்தோணி என்கிற தோனி. ரொம்ப நல்லா, எங்கேயுமே நமக்கு ஒரு இன்னொரு நாட்டுக்கு வந்த ஒரு உணர்வே இல்லாமல் பார்த்து கொண்டார். அங்கேயும் முதல் நாள் இரவு தங்கி அந்த விளக்குகள், வண்ண விளக்குகள்லாம் எரிகின்ற அந்த காட்சியோட அருவியை பார்த்து, இதெல்லாம் பார்க்கிறதோட இந்த ஃபயர் ஃபால் முக்கியமாக பார்த்து அப்படின்னாங்க. அந்த வாழ வேடிக்கை, நம்மளுக்கு வாழ வேடிக்கை. நள்ளிரவு 10 மணி ஆச்சுன்னா உடனே வாழ வேடிக்கை போடுறேன். அது நீங்கள் ஜூலை நாள் வந்திருந்தால் விடுதலை நாள் விழாவில் இன்னொரு 5 நிமிடம் போடுவாங்களா, அவ்வளோதான். எல்லா ஊர்லேயும் அன்னைக்கு தான் போடுறாங்க. ஆனால் அன்றாடமான வேடிக்கை அங்கே நயாகராவில் 5 நிமிடம்னாலும் நமக்கு இன்னும் அது ஒரு அரை மணி நேரம் போட்ட மாதிரி இருக்கு. நிமிடத்துக்கு இல்லை, நொடிக்கு ஒன்று போயிட்டே இருக்கு. எல்லாவற்றையும் பார்த்து அடுத்த நாள் படகு பயணம். படகு பயணத்தில் அருவியை
அறிவியல் ஆறே செங்குத்தா நிற்கிற ஆறு அது. செங்குத்தா நிற்கின்ற ஆறுனா ஒரு ஆறு இல்லை 100 ஆறுகள் சேர்ந்து நிற்கிறது. அதை அருகில் போய் பார்க்கின்ற அந்த வாய்ப்பு எல்லாம் எங்களுக்கு ரொம்ப வியப்பானது, நம்ப முடியாது. அவற்றை எல்லாம் பார்த்து விட்டு வந்த பிறகு இன்னைக்கு அதை விட பெரிய வியப்பு. இன்னைக்கு நம்முடைய பிரபு அவர்கள், அவருடைய மனைவி சாலினி அவர்கள், அவர்களுடைய அன்பு மைந்தர் இடியன் அகிலா எல்லாருமே தாமஸ் ஆல்வா எடிசன், இருளுக்கு நடுவிலே நாம் ஒளியும் உளும் அறைக்குள்ளே அமர்ந்திருக்கிறோமே, இதற்கெல்லாம் காரணமான அந்த எடிசன், அந்த எடிசனுடைய கண்டுபிடிப்பு, மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஊருக்கு பேரே எடிசன். அந்த எடிசன் என்ற அந்த ஊரையும் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்தையும் இடத்துல எழுப்பப்பட்ட நினைவு தூண் எல்லாவற்றையும் பார்த்து வியந்து மகிழ்ந்து இந்திய விடுதலை நாளுக்காக இருக்கக்கூடிய சுதந்திர சிலை, நாம் சொல்ற சுதந்திர தேவி சிலை இங்கே வெறும் சுதந்திரமாக தான் இருக்கு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியாக தான் வச்சுட்டாங்க. நாம் எல்லாவற்றையும் மெட்டப்பா உருவப்படுறோம். சுதந்திர தேவியினுடைய சிலை அவற்றையெல்லாம் பார்க்கின்ற இடங்காக எல்லாவற்றையுமே நேரத்தை எல்லாம் ஒதுக்கி நம்முடைய அமைப்பு திரையை உருவாக்கி இருக்கிற நம்முடைய அன்பு தோழர்கள் அதில் பிறகு அழைத்து கொண்டு வந்தார். இதில் நான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லாதனால ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னாலும் இந்த வடை சமோசா இதை மட்டும் தான் வாங்கிக்கிட்டு அரைக்க போய் சாப்பிடலான்னு போனப்போ அப்போ தான் செய்தி பார்த்தா அவங்க அமுத ஆறுமுகம் 2 பேரும் நாங்கள் கீழே மறந்துருக்கிறோம் அப்படின்னு செய்தி வந்தது. எப்படி இவங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானவங்க. அங்கே இருக்கிற சூழலில் மணியக்காரர் அவருடைய மகன் இருந்தால் வேறு வழி இல்லை. அந்த உணவை சாப்பிட்ட பிறகு தான் அன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டு வந்த பொழுது ஏதோ சூழலுக்கு நடுவில் இருப்பது போன்ற ஒரு உணவை இந்த ஊரிலும் பெறுகின்ற ஒரு சூழல் என்பது நம்ப முடியாத வரிசையில் அதுவும் சேர்ந்து கொண்டது. அதுபோல் நம்முடைய பாரதிதாசன் மன்றம் கலைக்கண்ணன் அவருடைய அப்பா சுந்தரக்கண் மதுரை, அவர் துறை எழில்விழியன் என்ற பெயரிலே நாங்கள்லாம் அப்போ ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னும் இருக்கிறார், முழுமையாக இருக்கிறார். அவருடைய அன்பு மைந்தர் கோவைக்கு ராமகிருஷ்ணனுடைய எல்லா பணிகளுக்கும் உறுதுணையாக இருந்தவர் சூர்யா நாகப்பழம். அவரும் இந்த உடம்பு குன்றாமல் பதிலே பேசிட்டார், நான் வந்துடுவேன். அதே போல் சூழல் பன்னீர்செல்வத்தை எல்லாம் நினைவு கூறுங்க, அந்த ஊரெல்லாம் அப்படி நினைவு கூறுறாங்க. ஒருத்தர் வந்து அந்த ஒருத்தரை மையமாக வச்சு என்னென்ன நினைவு கூறுவதோ எல்லாவற்றையும் புதுப்பிக்கிற ஒரு வாய்ப்பு. ஒருவர் பேச ஒருவர் கேட்க என்கின்ற அந்த கூட்டம் என்பதை கடந்து எத்தனையோ நினைவுகளை புதுப்பிக்க, எத்தனையோ உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள, அதுக்கு தான் அந்த கூட்டங்கள் தான். அதுவும் கடல் கடந்து இருந்தாலும் 8000 கல் கடந்து இருக்கின்ற இடமெல்லாம் பேச கேட்க இந்த உறவு பாடத்தை உருவாக்கி கொடுத்தது தான் தமிழ் மொழியினுடைய ஆற்றல். அதுதான். இந்த மொழி மட்டும் இல்லை என்றால் ஆளுக்கு ஒரு தீவாக அங்கங்கே அமர்ந்திருப்போம். யாருக்கும் யாருடைய ஒரு தொடர்பும் இருக்காது. மொழிதான் இணைக்கிறது. மொழிதான் வரலாற்று தொடர்ச்சியை காப்பாற்றுவது. மொழிதான் அறிவின் இருப்பிடமாய் இருப்பது. மொழிதான் பண்பாட்டின் இருப்பு. மொழிதான் உறவு சங்கிலி. இந்த தமிழுக்காக ஒரு மாநிலம் வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார் சங்கரலிங்கனார். அது இந்த மாதம் தான், ஜூலை மாதம் தான் 57 உண்ணாவிரதம் இருந்தார். உயிர் துறந்தார். யார் காது கொடுத்து கேட்கல. இன்றைக்கு ஒரு காங்கிரஸ் தியாகி. 11 ஆண்டுகளுக்கு பிறகு அறிஞர் அண்ணா வந்தார், முதலமைச்சராக வந்தவுடனே சங்கரலிங்கனார் எதற்காக உயிர் துறந்தாரோ அந்த நோக்கம் தமிழ்நாடு என்று பெயர் வைப்போம் வைத்தார். இந்த நாள் தான் இன்னைக்கு முழங்கினார், தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று தேனி சட்டமன்றம் அறிஞர் அண்ணாவினுடைய குரலால் அனைவரும் இணைந்து ஒழிக்க அந்த தமிழ்நாடு அரங்கேறிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே எல்லோரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு பெற்றது கூடுதல் பெருமை. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் பேர் கிடையாது. அது மைசூர் ஸ்டேட். அப்புறம் தான் கர்நாடகான்னு வச்சாங்க. நம்மளை பார்த்து தான் வச்சாங்க. எல்லாம் நம்மளை பார்த்து தான். மொழிக்கென்று ஒரு வாழ்த்தை வைத்தவர்கள் யார் இந்தியாவில்? தமிழன். நீராறும் கடல் கொடுத்த 1970 வச்சார். முத்தமிழறிஞர் கலைஞர் வைத்தார். அதற்கு முன்னால் தொந்தி கணபதி வா 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 வெள்ளை தாமரை வெளிருப்பால் தேவனே. ஆளுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு மாதிரி பாடிட்டு இருப்பாங்க. ஒரு ஒழுங்கு முறை இருக்காது.
அவங்க விருப்பத்தை பாடிட்டு இருப்பாங்க. மதம் மனிதனை பிரிக்கும், சாதி பிளக்கும், தான் இணைக்கும். இணைக்கின்ற ஒன்றுக்கு வாழ்த்து பாடுங்கள் என்று அறிவித்தவர் கலைஞர். அதுதான் வந்துச்சு. அதுதான் தமிழ் வாழ்த்து. நீராறும் கடல் கொடுத்த இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது வெளிக்கான ஒரு வாழ்த்து. பிறகு நம்மை பார்த்து வைத்தார்கள் புதுவையில். அதுதான் பாரதிதாசனுடைய பாட்டு. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, செந்தமிழ் தாயே. அது விளையாட்டா எழுதின பாட்டு. எம்கேடி தியாகராஜ பாகவதர் என்பவர் அன்றைய நடிகர், புகழ்மிக்க நடிகர். அவர் நடித்த படம் அசோக் குமார் என்ற ஒரு படம். எங்கு பார்த்தாலும் அவருடைய குரல் ஒலிக்கிறது. பூமியில் மானிட ஜன்மம் எடுத்து அந்த பாட்டு. பாரதிதாசனுடைய மகன் அப்ப அந்த பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து அந்த மெட்டில் ஒரு பாட்டு எழுது பாடின உடனே எழுதினார். பூமியில் மானிட வாழ்வினில் செம்மையை அப்படி எழுத பாட்டு. பூமியில் மானிட இருப்பதற்காக அந்த மெட்டில் எழுதப்பட்ட பாட்டு தான் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. இன்றைக்கு இது புதுவை அரசின் தமிழ் வாழ்த்து பாடல். எல்லாவற்றுக்கும் நாம் தொடக்கம். இந்தியாவிலேயே ஒரு மொழிக்கென்று ஒரு பேரகராதி லெக்சிகன் உருவாக்கிய தமிழ். பிறகுதான் மற்ற மொழிகளுக்கெல்லாம் நமக்கு ஒன்று வேணுமே முயற்சி பண்ணார். இந்தியாவிலேயே கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா உருவாக்கிய மொழியும் தமிழ். அதுதான் மற்ற மொழிக்காரர்களுக்கு அந்த எண்ணமே வந்துச்சு. பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா நாம் வச்சிருக்கோம் 10 தொகுதி. அதில் வேற சிறுவர் கலைக்களஞ்சியம் வேற வச்சிருக்கிறோம். எல்லாம் தொடக்கம் நாம் தான் தொடங்கினோம். சுயமா இருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் இப்பொழுது நம்மை விட தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அவற்றை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். அதுபோல் அந்த கோஷல் அவர்கள் இங்கே ஜெய் ஒரு அஞ்சலி பெட்டிங்கிற புத்தக வாசிப்பையே உருவாக்கி இருக்கிறார்கள். நாடறிந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய மதிமாறன் அவருடைய ஆசிரியர் தான் சம்பத் அதை சொல்லலை. சம்பத் அவர்களும் வளர்நிலா அவர்களும் உங்களுடைய மாணவர் தானே மதிமாறன்? மதிமாறன் கருசாமியுடைய மாணவர். கருசாமியுடைய மாணவர்னா உங்களுக்கு மாணவர் தான், உங்க பள்ளி தான். மதிமாறன் என்ற நல்ல பகுத்தறிவு பேச்சாளர். அவர் படித்த பள்ளி அது வெள்ளச்சாமி நாடார். அந்த பள்ளியில தான் எனக்கு பிறகு படித்த புலவர் கருப்புசாமி என்பவர், அவரோடும் இணைந்து பணியாற்றிய புலவர் சம்பத் அவர்கள், வளர்நிலா அவர்கள், அவருடைய அன்பு மகன் மகேந்திர வர்மன் விளாட்டுட்டையர் இங்கே ஒரு தமிழ் பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான செய்திகள்லேயே. முந்தைக்கு முந்தை அதன் முந்தை ஆட்சி முறை வகுத்த எந்தைக்கு தந்தை அவன் தந்தை தந்தை பெற்ற புகழ் தந்தைக்கும் சோற்றுக்கும் இல்லாமை சேற்றில் கரைந்திடில் என் மைந்தரின் மைந்தர்க்கு வைப்பேன் விடுதலை வாழ்வினையே. எனக்கு பிறகு என்னுடைய மகனுக்கு மகனுடைய மகனுக்கு மகனுடைய மகனுக்கு இந்த உணர்ச்சியை சொல்லிக்கொண்டே இருப்பேன். இதான் பாரதிதாசன். இந்த மைந்தரின் 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 சொல்லிக்கொண்டே போங்க. அப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் பேசினால்தான் இந்த மொழி வாழும். அதற்குத்தான் தமிழ் பள்ளியை மிகவும் சிக்கலான சூழல். என்ன பேர்? திருவள்ளுவர் தமிழ் பள்ளியை நடத்தி கொண்டு வருகின்றவர் தான் மிகுந்த வணக்கம். இன்னொரு தலைமுறைக்கு அதை எடுத்து செல்லுகின்ற அந்த பணிதான். இது ஒரு தொடரோட்டம், இது ஒரு ரிலே ரேஸ். நம்மளோட நின்று போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிக் புஷ் இல்லை, மேங்கல் இல்லை, ஓடுநோர்ஸ் இல்லை, கேழ்த்து இல்லை, அவை எல்லாம் இருந்து போன மொழிகள். அப்படி தமிழும் ஆக்கி விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தமிழ் பள்ளிகள், அம்மாவதி பள்ளிகள். ஆனால் தமிழ் இருக்குமா என்றால் அறிவிக்கிறது மொழியியல் துறையினுடைய ஆய்வு. 21ஆம் நூற்றாண்டிலே அழியக்கூடிய மொழிகள் 50 என்று பட்டியல் போட்டிருக்கிறார்கள். அதில் 12ஆம் இடத்திலே இருப்பது தமிழ். இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களை தமிழ் பேசுவதில்லை, பேசுகின்ற தமிழும் தமிழாக இருப்பதில்லை. இன்னைக்கு அறிவிப்புலங்களிலே இருந்து அகற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது தமிழ். அங்கே தமிழ்நாட்டிலே தொடக்கப்பள்ளியிலேயே ஆங்கில வழி தான். தொடக்கப்பள்ளிக்கே வந்துருச்சு, அரசு பள்ளிகளே வந்துருச்சு. ரொம்ப அச்சமான சூழல்ல தான் இருக்குது இந்த மொழி. இது ஒரு பொழுதுபோக்கு மொழி, என்டர்டைன்மெண்ட் லாங்குவேஜ். பொருளாதாரம் பார்க்கலாம், ஒரு தொலைக்காட்சி தொடர் பார்க்கலாம். அது எப்பயும் இருக்கும்.
அந்த பேச்சு இருக்கும், அந்த பொழுதுபோக்கு இருக்கும். அறிவு புலத்தில் இருக்க வேண்டும். இந்த அறிவு புலத்தில் இருந்து அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கிற முதல்வர் தான் கொஞ்சம் முயற்சி எடுத்து பொறியியல் தமிழில், எங்கள் நண்பர்களுடைய குடும்பங்கள்லாம் பல பேர் படிக்கிறாங்க, பொறியியல் தமிழில் படிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு வரப்போகுது மருத்துவம் தமிழில் கொஞ்சம் உயிர் கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அழியக்கூடிய மொழி அல்ல, அழிய விட மாட்டார்கள். அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் ஏறத்தாழ 80 நாடுகளுக்கு மேலே இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்த மொழி அழியாது என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய தமிழர்கள் கூட நான் தமிழன் என்று சொல்வதற்கு கூட இடம் பார்த்து சொல்வார்கள். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் அவருடைய ஜாதியை சொல்வார்களே தவிர மொழியை சொல்ல மாட்டார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்றவரோட நிலையிலே தான் இந்த மொழியை கழுத்தில் கத்தி தொங்குகிறது என்று எச்சரிக்கிறது மொழிகள் துறை. போயிட்டு போகுது. நான் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போகிறேன், ஹிந்தியில் பேசிட்டு போகிறேன், ஸ்பானிஷில் பேசிட்டு போகிறேன். பேசுவீங்க, யார் உங்களை ஏற்றுக்குவா? 300 ஆண்டாக இருக்கிற அமெரிக்க அதிபர் இதுக்கு முன்னால் இருந்தார். அவருக்கு பேர் அமெரிக்கன் தானே. அவர் அமெரிக்கன் ஏற்றுக்கலையே. நீங்கள்லாம் எந்த மூளைக்கு இந்தியன் அமெரிக்கன், தமிழ் அமெரிக்கன் என்ன பேர் கொடுப்பாங்கன்னு யார் கண்டா? மொழிக்குரிய அடையாளத்தை விட்டால் நாம் மந்தையாகி விடுவோம். யார் வேண்டுமானால் நம்மை வைத்து செல்வார்கள். இனம் அழித்து போயிடும். மொழி இருந்தால் இனம் இருக்கும், இனம் இருந்தால் நாடு இருக்கும். மொழி அழிந்தால் எல்லாம் போயிடும், ஒவ்வொன்றா போய்கொண்டே இருக்கும். அப்படி அழிந்து போன மொழிகள் ஏராளம். 7000 மொழிகள் மொத்தம் இந்தியா உலகத்தில் இருக்கு. 7000 மொழிகளில் மிக தொன்மையான மொழிகள் 6. அந்த 6 மொழிகளில் 5 மொழி அழிஞ்சு போயிடுச்சு. பேச்சு வழக்கில் இல்லை. உயிரோடு இருப்பது தமிழ் மட்டுமே. 6 மொழியில் தமிழ் மட்டுமே என்பது நேற்றைய வரலாறு. இன்றைக்கு நாட்டை பற்றி பேசுகிறோம். இஸ்ரேல், பாலஸ்தீனம். இஸ்ரேலுங்கிற நாடு உருவானது 48. அந்த இனத்துக்கு பேர் யூதர்கள். அவர்களுடைய மொழி ஹீப்ரு, நாம சொல்றது எபிரேயம். அது அழிஞ்சு போச்சு, டெட் லாங்குவேஜ். ஆனால் 48 ஒரு நாடு உருவான பிறகு அழிந்து போன எபிரேய மொழிக்கு உயிர் கொடுத்து விட்டார்கள். நேற்று வரை இறந்து போன மொழி, இன்னைக்கு அது உயிர் பெற்று விட்ட மொழி. உலகமே கண்டு அஞ்சுது அவங்கள. நமக்கு தாய்மொழி. ஆனால் இஸ்ரேலில் உள்ளவங்களுக்கு குழந்தை மொழி. இங்க குழந்தைகள் தான் பள்ளிக்கூடம் போச்சு. அவங்க தான் ஹீப்ரு கற்றுக்கிட்டு வந்தாங்க. அவங்க தான் உட்கார் அம்மாவை, நீயும் உட்கார் அப்பாவை, இவங்க குழந்தைகள் தான் சொல்லி கொடுத்தாங்க. இறந்து போன மொழியை குழந்தைகள் உயிர் கொடுத்தார்கள். இன்னைக்கு ஹீப்ரு உயிர் பெற்று விட்டது. அதுபோல் அந்த 6 மொழியில ஒன்று சீனம். சீனம் தான் இருக்குது. இந்த சீனம் வேற, அழிந்து போன சீனம், தூய சீனம், மாற்றின் நடைமுறையில் இருந்தது. காண்டோனி சைனீஸ், அது கலப்படம். இந்த சேரில் உட்காருங்க, ஏன் லைட்டு டிம்மாக இருக்குது, ஃபேனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக போடுங்க, எங்கே சுவிட்ச் இருக்குது, ஏன் சேர் இப்படி ஷேக் ஆகுது, இது என்ன தமிழ் இது, உட்கார இடம் நல்லா இருக்குதான்னு உடனே இப்படி தொடச்சிட்டு உட்காரோம். குடிக்கிற தண்ணி நல்லா இருக்குதா மேலையும் கீழையும் பார்க்குறோம். உடுத்திருக்கிற உடையில் என்ன சட்டையில் கொஞ்சம் உடனே கட்டி போட்டு வேறு சட்டையை மாற்றோம். உடுத்தும் சட்டை தூய்மையாக இருக்க வேண்டும், உட்காரும் இடம் தூய்மையாக இருக்க வேண்டும், குடிக்கும் தண்ணி தூய்மையாக இருக்க வேண்டும், பேசுகிற மொழி தூய்மையாக இருக்க வேண்டாமா? அதை அடுக்க வச்சிருக்கலாமா? ஆங்கிலத்தில் அப்படி தானே வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ ஆங்கிலத்தில் ஏ முதல் இசட்டு வரை உள்ள 26 எழுத்துக்களை தவிர இன்னொரு எழுத்துக்கு இடம் உண்டா? எந்த ஒன்றையும் மொழிபெயர்த்துக் கொள்வது தானே ஆங்கிலம். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இங்கே தான் சேது கால்வாய் திட்டம் போட்டார்கள். ஒரு பக்கம் கோடியக்கரை, இன்னொரு பக்கம் மன்னார், எல்லா செய்தித்தாளையும் வந்திருக்கோம். ஆனால் கோடியக்கரை என்ற ஒரு ஊர் பேர் இருப்பது ஆங்கிலம் தெரிந்த எவருக்கும் தெரியாது. இந்த அரங்கத்தில் உள்ள எல்லாருக்கும் எவருக்கும் தெரியாது. ஆங்கில இதழ்கள், ஆங்கில நூல்கள் அத்தனையிலேயும் கோடியக்கரை என்ற ஒரு சொல் கிடையாது. என்ன போட்டிருப்பார்கள்? அவங்கள தான் கேட்குற, சொல்லுங்க, நீ யார் வேணாலும் சொல்லுங்க. என்ன போட்டிருப்பார்கள்? தனுஷ்கோடி. கோடியக்கரை, வேதாவுடைய கோடியக்கரை. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கிறாங்கல்ல எந்த ஒன்றையுமே. நம்ம ஊரில் தான் வெண்டைக்காய், இங்கே கிடையாது, வெண்டைக்காய் கிடையாது. உடனே என்ன பண்ணார் அவர்? லேடிஸ் ஃபிங்கர் மொழிபெயர்த்துக்கிட்டார் இல்லையா? பொம்பளை மாதிரி இருக்குன்னாரு இல்லையா? முருங்கைக்காய் இங்கே கிடையாது, நம்ம ஊரில் தான் இருக்குது. எப்படி பேர் வச்சாரு?
ட்ரம் ஸ்டிக்னு வச்சாங்கல்ல, நாம கேரட் பீட்ரூட் முட்டைக்கோசு கூட வேண்டாம், கேபேஜ் கத்திரிக்காய் கூட வேண்டாங்கிறோம், உருளைக்கிழங்கு தேவையில்லைங்கிறோம், பொட்டாட்டோ இருந்தால் போதுங்கிறோம். ஆனால் ஆங்கிலேயர் அப்படி இல்லையே, ஒரு காய்க்கு கூட பேர் வைக்கிறார். வண்ணாரப்பேட்டை குடிபெயர்க்கிறார், வாஷர்மேன் பெட்டுங்கிறார். கூடிய வரைக்கும் அவருடைய மொழி இயல்புக்கேற்ப மாற்றிக்கிறார். நமக்கு தான் திருவள்ளிக்கேணி, அவருக்கு ஆமாம் ட்ரிப்ளிகேன், சுகர் கேனுக்கு தங்கச்சி ட்ரிப்ளிகேன். எழும்பூர் யார் வாயிலையும் கிடையாது, எழும்பூரே கிடையாது. என்ன சொல்றாங்கல்ல, கொடுப்பாங்க வரிசையில் இல்லைங்க, எங்கும் வரும் அடிஞ்சு போயிட்டு இருக்குதாங்க. அதை வச்சுதாங்க சொல்றாங்க. ஏன்னா எழும்பூருங்கிற சொல்லு உங்க வாயில வராதா? ஏன்னா வெள்ளக்காரரா அவர் அது சரி, ஆங்கிலேயர் சொல்றது சரி, அவங்க மொழி இயல்புக்கேற்ப சொல்றாங்க. நமக்கு தஞ்சாவூர் தான் சொல்லுவோம், மதுரை மேஜரா, தூத்துக்குடி திருவனந்தபுரம் ட்ரம். முடிந்தால் மொழிபெயர்த்துக் கொள்றார். கோடியக்கரை, இந்த கோடியெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. இல்ல கோடினா என்ன? கடைசி இறந்து போனவங்களுக்கு போடுற துணி கோடி துணி. என்ன ஒண்ணு போட்டு கோடிக்கிறீங்க அப்படியே சொல்ல இனியா பார்க்குறோம் நம்ம. கடைசி முனை கடைசியும் போடுறோம். அதை கோடியக்கரை. பாயின் காளிமார், இன்னைய வரைக்கும் ஆங்கிலத்தில் பாயின் காளிமார்னு தான் வரும். அடைப்புக்குள்ள கூட கோடியக்கரை என்று போட்டு காட்ட மாட்டார்கள். என்னுடைய பெயர்ல இருப்பது செந்தலை. செந்தலை என்பது இந்த பக்கம் தஞ்சாவூர், அந்த பக்கம் கல்லணை. ரெண்டுமே உலக அதிசயம். ஒன்று தஞ்சை பெரிய கோயில் ராசராசன் கட்டியது, அது 1000 ஆண்டு அதிசயம். இன்னொரு பக்கம் இருப்பது 2000 ஆண்டு அதிசயம், அதான் கல்லணை. இந்த ரெண்டையும் வச்சுதான் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் சொல்றது. உலகிலேயே தொழில்நுட்ப கலையில், பொறியியல் கலையில் வல்லவர்கள் தமிழர்கள் என்பதற்கு சான்று கல்லணையும் பெரிய கோயிலும். 100 ஆண்டான கட்டணம் ஆடுது, 200 ஆண்டா நாம இடிச்சிடலாங்க, வேண்டாம். 1000 ஆண்டா நிற்கிது. 2000 ஆண்டு கல்லணை இன்னைக்கு இருக்குது, உலகத்திலே மிக தொன்மையான அணை. அந்த கல்லணை உண்டு ஆங்கிலத்தில் எட்வர்டு நார்டன் என்ற அந்த ஆங்கில பொறியாளர் பார்த்து விட்டு சொன்னார், என்ன கிராண்டா கட்டியிருக்கிறாங்க பேராவ, இன்னைக்கு கிராண்ட் அணைக்கட்டாவே நிற்குது. அது யாராவது ஆங்கில வெறி என்று சொன்னார்களா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு இங்கிலீஷ் வெறி என்று யாராவது சொன்னார்களா? நாம இந்த வானொலி, செய்தித்தாள், புத்தகம், குறிப்பேடு, இவ்வளவு தமிழ் வெறி ஆகாதுங்க. நமக்கு அதிக நோட்டுன்னு சொல்லலாம், இதை போய் குறிப்பேடு, புக் 2 எழுத்து சொல்ல ஒரு ஈஸியா. புத்தகம் 5 எழுத்து, வாய் வலிக்கும் நினைக்கிறாங்க இல்லையா? புக்கு புத்தகமும் ஒண்ணா? புக்குன்னா புக்கு தான், முடிஞ்சு போச்சு. புத்தகம் அப்படியா? புத்தகம் என்பது மூவேந்தர் ஆண்டார்கள், சேர, சோழ, பாண்டியர் 3 பேருக்கு மாலை. பாண்டியருக்கு வேப்பம்பு மாலை, சோழருக்கு ஆத்தி மாலை, ஆத்திக்கு இன்னொரு பேர் ஆர், சேரனுக்கு பணம்பூ மாலை. இதை தொல்காப்பியம் சொல்லும். அதான் தமிழறிஞர்கள் மறக்கக்கூடாத 2 தமிழறிஞர்கள், 2 தமிழ் மூலவர். ஒருவர் தொல்காப்பியர், இன்னொருவர் திருவள்ளுவர். 2 பேரை காலாக கொண்டு எழுந்து நிற்பதுதான் தமிழ் இனம். அவர் சொல்லுவார், 3 கூவை சொல்லுவார், கோந்தை வேம்பே ஆர் என வரூம் என்பார். கோந்தை என்றால் பனை, வேம்பு இன்னைக்கு வேம்பு தான், வேப்பம். ஆர் ஆத்தி, அத்தி இல்ல ஆர், ஆத்தி. அந்த ஆத்தி மரம் மிகுந்திருந்த ஊர் தான் ஆரூர். இன்னைக்கு ஒரு திரு போட்டோம், அடைப்படி திருவாரூர். அந்த ஆர்மரங்கள், ஆத்தி மரங்கள் மிகுந்திருந்த காடுதான் ஆற்காடு. இடையினரா சின்னராங்கிறாங்களா, இப்ப இடம் போட்டு பார்த்த மாதிரி. அந்த ஆற்காடு. நம்மளதுல ஒரு முன்னாள் அமைச்சரே இருந்தார், அவர் ஆற்காடுன்னு வள்ளிநீர் போடுவார், தப்பு. அதுக்கு சில பேர் விளக்கம், ஆலமரம் மிகுந்திருந்த காடு ஆற்காடு என்று வைத்துக் கொள்ளக்கூடாதா? கூடாது. ஆலமரம் வைத்திருந்தால் அந்த ஆள் கூட்டல் காடு ஆலங்காடு இருந்தால் ஒரு ஆற்காடுன்னு வராது. ஆலங்குடி உண்டு, ஆலமரம் இருந்தால் அது ஆலங்காடு தான் இருக்கும். இடையினராதான் ஆற்காடு என்பதுதான் சரி. அதுக்குள்ள வரலாறு இருக்கு. அதுக்குள்ள உன்னை விட்டுட்டீங்களே, ஆறு வந்துச்சு, வேம்பு வந்துச்சு, ஒண்ணு என்ன? குழந்தை. குழந்தை என்றால் பனை. இந்த ஓலைக்கு பெயர் ஓந்தகம். பனையோலையாலான சோடிக்கு பெயர்
புத்தகம், 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 புஸ்தகம், புக். புத்தகம் என்ற ஒரு சொல் போனால் பனையோட இருந்து வந்த அந்த வரலாறே போகும். ஒரு சொல் போனால் ஒரு வரலாறு போகும். தோலை உரிச்சிரு. இன்னைக்கு நம்ம விளையாட்டுக்கு பேசுறோம், அன்னைக்கு இயல்பு. எதிரிகளை ஆட்டை உரித்து உள்ள இருக்கிற கதையை சாப்பிடுவோம். கரிய அந்த மேல் தோலை மட்டும் எதிரியினுடைய உடம்புல அப்படியே போத்தி விடுவோம். அந்த போத்தி விட்ட பிறகு வெயிலில் உருட்டி விட்டுருவோம். வெயிலில் உருட்டி விட்ட பிறகு உடம்புல ஒரு கயிறு போட்டு கட்டி உருட்டி விட்ட பிறகு அப்படியே சூடு ஏற ஏற அந்த ஆட்டுத்தோல் அப்படியே உடம்புல ஒட்டிக்கும், சுண்டும், ஒட்டிக்கும். பிறகு அந்த ஆட்டுத்தோலை எடுப்போம். பிரிக்கிற பொழுது உடம்பினுடைய மேல்தோலை பிச்சுக்கிட்டோம். அதில் உப்பு மிளகாயும் போடுவாங்க. சித்திரவதை என்பது அதுதான். உடம்பு தோலை உரிப்பது என்பது இன்றைக்கு செயலில் இல்லை, சொற்களில் இருக்கு. தோலை உரிச்சுருவேன், மாமா கிட்ட சொல்லு, மூக்கு அரிச்சுருவேன்னு சொல்லு. அன்னைக்கு மூக்கு அரிக்கிறது யார் அசிங்கப்படுத்த நினைக்கிறோமோ அவங்களுடைய மூக்கு அறிவது என்பது அன்னைக்கு வழக்கத்தில் இருந்து. அன்னைக்கெல்லாம் ஊதியமாக கொடுக்கறது நெல் கொடுப்போம். அப்போ ரூபாய் நோட்டையாது, காசு. அது அரசரோட அரண்மனைகளில் மட்டும் பயன்படுத்துவாங்க, வெளிநாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. உள்ளூரில் பயன்படுத்துறது எல்லாம் ஒன்று நெல் கொடுப்போம், இல்லை என்றால் உப்பு கொடுப்போம். அன்னைக்கு உப்பு என்பது ரொம்ப அறியப்படுது. நெல்லில் உயர்ந்து சம்பா நெல். உப்புக்கு இன்னொரு பேர் அளம், சம்பா அளம். என்ன பேர்? சம்பளம் வந்துருச்சே. ஆங்கிலத்துக்கு அதே தான், சால்ட், சால்ட், சாலரி. உப்பு கொடுத்தது தான் இங்கேயும். சொற்களுக்குள்ள வரலாறு. ஒரு சொல் போனால் ஒரு வரலாறு போயிடும். கோவேந்தர்கள் அவர்களுடைய மாலை, அதில் ஒன்று குழந்தை, குழந்தை என்றால் பனை. அதிலிருந்து வந்ததுதான் இந்த புத்தகம். புக்குங்கிற ஒரு சொல்லை எல்லாரும் பயன்படுத்தினோம் என்றால் பனையோடு இருந்து வந்த அந்த பழைய வரலாறு. எந்த ஒரு சொல்லையும் முடிந்தவரை சொல்வது நல்லது, தமிழில் சொல்வது நல்லது. யாராவது சொன்னால் அதை கேலி செய்யாமலாவது இருப்பது அதை விட. இப்போ நகைச்சுவை காட்சியாக மாறிடுச்சு. நல்ல தமிழில் பேசினால் அது நகைச்சுவை காட்சி, காமெடி சீன். அந்த வேலைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுமே அவரவர் மொழியை மிகவும் தூய்மையாக பயன்படுத்துகிறார்கள். அப்படி தூய்மையாக பயன்படுத்துகின்ற ஒரு மொழியை செய்து கொண்டிருந்தவர் தான் மறைமலை அடிகள். அவருக்கு முன்னோடியாக இருந்தவர் நாங்கள் இருக்கும் கோவையைச் சேர்ந்த அவிநாசியில் பிறந்த சிவஞான யோகி, விருதை சிவஞான யோகி. அவருக்கு எல்லாம் பெரும்பாலும் யாருக்கும் தெரிவதில்லை. அவர் யோகாசன ஆசிரியர், சித்த மருத்துவர். உள்ளூரில் அவருக்கு மதிப்பு இல்லை. அதனால் விருதுப்பட்டிக்கு போய்விட்டார். அன்றைக்கு விருதுப்பட்டி, இன்னைக்கு அதுக்கு பேர் விருதுநகர். அந்த ஊர் பேரை ஒட்டிக்கிட்டார், விருதை சிவஞான யோகி. அந்த விருதை சிவஞான யோகி தான் திருவிடர் கழகம், திராவிடர் கழகம், இந்த ரெண்டு வகை அந்த பேர் வருது, உருவாக்கினார். அவர் தான் தூய தமிழில் பேசுகின்ற முயற்சியை நடைமுறைப்படுத்தினார். அதில் உறுப்பினராக இருந்தவர் தான் சுவாமி வேதாச்சலம். சுவாமி வேதாச்சலம் தான் வேதம் மாற்றிக்கிட்டார். மறை, அசலம், மலை, சுவாமி அடிகள், மறைமொழி அடிகள். அவருக்கே தூண்டுதலாக இருந்தவர் விருதை சிவஞான யோகி. அந்த விருதை சிவஞான யோகி கொடுத்த பட்டம் தான் பாரதி. பாரதினா சரஸ்வதி என்று பொருள். எட்டயபுரம் வீதியில் 2 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் 2 பேரையும் பார்த்து என்ன பேர் என்ன என்று கேட்கிற பொழுது 2 பேரும் சொன்ன அந்த பதிலுடைய வேகம் இவரை வியக்க வைத்தது. எட்டயபுரத்தில் உள்ள எல்லா புலவர்களையும் கூட்டி ஒரு பாட்டினுடைய இறுதி அடியை கொடுத்து, இந்த இறுதி அடியை வைத்து 4 அடி வெண்பாய் யார் முதல்ல எழுதுறவங்க என்று போட்டி வைத்தார் விருதை சிவஞான யோகி. எல்லாரும் யோசித்து யோசித்து எழுதி கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிஞ்சு கைகள் 2 முன்னே நின்றன. எந்த சிறுவர்களை காலையில் பார்த்து வியந்தாரோ அந்த சிறுவர்கள் 2 பேரும் வெண்பா பிழையில்லாமல் எழுதி நீட்டினார்கள். அதை பார்த்த உடனே வியந்து போன விருதை சிவஞான யோகி, நீங்கள் பையங்களே இல்லை, சரஸ்வதியை உங்கள் உருவத்தில் வைத்து வந்திருக்கிறா. உன் பேர் சுப்பிரமணியன், இன்று முதல் நீ சுப்பிரமணிய பாரதி. நீ சோமசுந்தரம், இன்று முதல் நீ சோமசுந்தர பாரதி. அவர் கொடுத்த பட்டம்.
சுப்பிரமணிய பாரதி சோமசுந்தர பாரதி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் ஆள் கொண்டு சொல்லிட்டு இருப்பார். விருதை சிவஞான யோகி கொடுத்தார். விருதை சிவஞான யோகி கோவையைச் சேர்ந்தவர். அவர் தான் மொழி தூய்மைக்கு என்ற ஒரு இயக்கத்தை 1908 உருவாக்கினார். அதை ஒரு பேர் இயக்கமாக உருவாக்கியவர் தான் மறைமலை அடிகள் 1916. விதை போட்டவர் அவர், அதை செடியாய் வளர்த்தவர் மறைமலை அடிகள். மரமாக்கியவர் திராவிட மொழி நூல் ஞாயிறு ஞா தேவனேய பாவாளர். 27 மொழி தெரியும். எந்த ஒரு சொல்லை சொன்னாலும் அந்த சொல் எந்தெந்த மொழியில் எப்படி வழங்குதுன்னு சொல்வார். அவர் ஆங்கிலத்தில் பேசுவதை யாராலும் குறிப்பிடக்க முடியாது. அவ்வளவு சரளம், அவ்வளவு வேகம், எப்படி பேசக்கூடியவர். 8 வயசுலேயே அவருக்கு லட்சம் தெரியும், ஆங்கிலம் 2 தெரியும். அவங்க அப்பா ஆசிரியர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். எப்படியோ தமிழ் தாய் என்னை ஆட்கொண்டு விட்டால் நான் தமிழுக்கு வந்து விட்டேன் என்றார். அவ்வளவு பெரிய அறிஞர் கடைசி காலம் வரைக்கும் இருந்தது. அவர் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தார். வைவூதியம்லாம் இல்லை. நாங்கள்லாம் வைவூதியம் வாங்கிட்டு இருக்கிறோம், எங்கள் காலம் பேர். ஆனால் எங்களுக்கு பிறகு சேர்ந்தவங்களுக்கு வைவூதியம் இல்லை. வீட்டுக்கு நாங்கள் படித்த கல்லூரிக்கு அறிஞர் அண்ணா விழாவுக்கு நாங்கள் அழைத்தது தந்தை பெரியாரை. பெரியார் அழைச்சிட்டு வந்தோம் கல்லூரிக்கு. பெரியாரை அழைத்துட்டோம். அடுத்து நம்முடைய மொழியியல் பெரியாரை அழைப்போம். இந்த பெரியார் கொடுத்த பட்டம் தான் திராவிட மொழி நூல் ஞாயிறு. இப்போ அதை சுருக்கிதான் மொழி ஞாயிறுன்னு சொல்கிறாங்க. அது பட்டம் அல்ல. 1957 அடையாளம் கண்டவர் பெரியார். திராவிட மொழி நூல் ஞாயிறு என்று பாவனருக்கு பட்டம் கொடுத்தார். தமிழ் மறவர் வை பொன்னம்பலனாருக்கு பட்டம் கொடுத்தார். 2 பேருக்கும் 500 ரூபா கொடுத்தார். பண முடிப்பு கொடுத்தார். 500 ரூபா நான் கொடுப்பேனே. இன்றைய 500 இல்லை, இங்கே டாலர் கொடுக்கணும். அந்த 500 இன்றைக்கு 4 லட்சத்துக்கு மேல். அன்றைக்கு ஒரு பவுன் என்ன விலைன்னு போட்டு பார்த்தாலும் தெரியும் அது எவ்வளவு மதிப்புடையதுன்னு. அந்த தமிழ் மறவருடைய மாணவர் தான், பாவாணருடைய மாணவர் தான் பெருஞ்சித்திரனார். தமிழ் மறவருக்கும் அவர் தான் மாணவர். வை பொன்னம்பலனார்னு பேர். பொன்னம்பலனாருடைய மாணவர் தான் பெருஞ்சித்திரனார், ஆணைமுத்து, சிலம்பொடி செல்லப்பனார், கோ எல்லாருமே பொன்னம்பலனாருடைய மாணவர்கள். அவங்களாம் ஆண்மை தமிழாசிரியர்கள். எப்படி கருஞ்சட்டையோடு தான் வருவார் வகுப்பறைக்கு, விடுதலையோடு தான் வருவார், கையில் ஒரு பையோடு வருவார். பையிலேயே சுத்தி கருப்பு, நடுப்புல சிவப்பு இருக்கும். அவர் ஆய்வு செய்ய வந்த அதிகாரி கேட்டார், நீர் ஒரு ஆசிரியர், இப்படி நீங்கள் கருஞ்சட்டை போட்டுக்கொண்டு வரலாமா என்று அதிகாரி கேட்டார். என் வழக்கறிஞர் செல்கிறாரு கருஞ்சட்டையோடு, அவரை கரெக்டாக சொல்லுங்க, நான் கரெக்டுகிறேன் என்றார். அவருக்கு போயிட்டார் அதிகாரி. அப்படிப்பட்ட மறவர், தமிழ் மறவர் வை பொன்னம்பலனார். அவர் தான் பாரதிதாசனையை சிந்திக்க வைத்தவர். கணியிடையேறிய ருசியும் முற்றல் கழையிடையேறிய சாரும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடம் குளிரில நீர். இப்படித்தான் எழுதியிருந்தார் பாரதிதாசன் 38. கணியிடையேறிய ருசியும் தான் எழுதியிருந்தார். இந்த பாரதிதாசன் அவருக்கு என்னை இப்படியெல்லாம் மாற்றியது பாரதி தான். 30 வயசு வரைக்கும் நான் சராசரி மனிதனாக இருந்தேன். என்னை சிந்திக்க வைத்தவர் பாரதியார் தான் என்று பாரதிதாசன் சொல்வார். 30 ஆண்டுகள் முடியும் வரைக்கும் நான் எழுதிய அனைத்தும் என்ன சொல்லும், கடவுள் இதோ என்று மக்களுக்கு காட்டி சுட சுட அவனருள் தூய்ப்பீர் என்னும். என் பாட்டெல்லாம் கடுமையாக இருக்கும். யாராவது பொருள் சொன்னாதான் புரியும். பாடலில் பழமுறை படநடை என்பதோர் காடு முழுவதும் கண்டபின் கடைசியாய் சுப்பிரமணிய பாரதி தோன்றியன் பாட்டிற்கு புது முறை புது நடை காட்டினான். பாரதிதாசன் 1921 பாரதியார் இறந்துட்டார். இறந்து போன ஒரே வாரத்தில் பாரதிதாசனுக்கு முதல் மகள் பிறந்தாள். முதல் மகளுக்கு பாரதி என்பது பெண்ணோட பெயர். பாரதினா சரஸ்வதியின் பொருள் தான். பாரதியின் பெயர் வைக்க விருப்பம். ஆனால் எப்படி நான் என்னுடைய ஐயர் பெயரை சொல்வேன்? அவ்வளவு ஆசிரியப்பட்ட குருபக்தி. பாரதின்னு சொல்ல மாட்டார் பாரதிதாசன், ஐயர் தான் சொல்லுவார். ஐயர்னா ஆசிரியர்னு பொருள். இன்றைக்கு வடார்காடு மாவட்டத்தில் எல்லாம் ஐயர் வந்துட்டாரான்னா ஆசிரியர் வந்துட்டாரான்னு பொருள். அன்றைக்கெல்லாம் பார்ப்பனர்கள் எழுத்தாங்க, பாரதியாரை எழுத்தாங்க. ஏன்னா அவர் எழுதின பாட்டு அவ்வளோ முற்போக்கான பாட்டு. முன்னால் ஐயர் எல்லாம் வேதம், அவர் மூன்று மழை பெய்யும் மாதம், இந்நாளிலே பொய்மை பார்ப்பார், இவர் ஏறு செய்தும் காசு பெற பார்ப்பார்,
பேராசை காரணடா பார்ப்பான், பெரியதுரை எண்ணில் உடல் வேர்ப்பான், யாரானாலும் கொடுமை செய்வான், பணம் மல்லியிட வில்லை எண்ணில் வைவான். இப்படி எல்லாம் எழுதினவர் யாராச்சும் சேர்த்துக்குவாங்களா? அப்படி இருந்த பொழுதுதான் பாரதியார் உலக கவி என்று எழுதி பாரதியாரை நிலைநிறுத்தியவர் பாரதிதாசன். எங்க ஐயர் மாதிரி ஐயர் கவிதைக்கு இழுக்கு இழைப்பார் உண்டோன்னு அப்படி கொதிச்சார். ஐயர் கவிதைக்கு இழுக்கு இழைப்பார் உண்டோ? ஐயர்னா பாரதியார். எங்க ஐயர் எழுதியிருக்கிற ஞானரதம் அது மாதிரி எழுதுறதுக்கு யாராச்சும் உண்டா? பாஞ்சாலி சபதம் இணை ஒன்று உண்டா? கண்ணன் பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானரதம் போல ஒன்பது பாடுதற்கு நாட்டினிலே ஆளில்லை, கண்ணன் பாட்டு போல் நவில கற்பனைக்கு போவதெங்கே, புதிய நதி பாஞ்சாலி சபதம் போல தேன் இனிப்பில் தருபவர் யார்? எங்கள் பாரதியார். சொல்லி அவரை நிலைப்படுத்தியவர் பாரதிதாசன். எதிர்த்தவர் கல்கி. எதிர்த்தவர்கள் எல்லாரும் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். காரணம், ராமாயணம் பொய் என்று எழுதியவர் பாரதியார். எல்லாரும் பெரும்பாலும் போனதில்லை, அதெல்லாம் யாரும் பேசுறதே இல்லை. ஒரு 7-8 பாட்டை வச்சுருப்பா அதையே பேசிட்டு இருப்பாங்க. செந்தமிழ்நாடு நும்போதி நீலே ஆடுங்க கொஞ்சம், ரொம்ப தேனும் இந்த பாய் இந்த காது நிலையை நிறுத்துங்க கொஞ்சம், இப்படிதான் போயிட்டு இருக்கு. கடலினை தாண்டிய குரங்கும் வெங்கணல் இடை பிறந்ததோர் செல்விதழ் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததினாலே தெற்கில் வந்து சமன் செய்த குட்டை முனி மகத்தியன் நதியினுள்ளே முழுகி போய் வந்த நாகர் உலகில் பாம்பின் மகளை விதியுற வேமனம் செய்த பிற வீமனும் பொய் என்று தெளிவுற கண்டோம். யார் எழுதுனா? பாரதிதாசன் இல்ல, பாரதியார். கவிதை கடல்ல வேணும் அக்கதைகள் பொய் என்று தெளிவுற கண்டோம். குவிதனில் வாழ்நெறி காட்டி நம்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைதான். கட்டுக்கதை சில நீதிகளை சொல்ல வந்தது. அதை போய் உண்மை வரலாறு நினைச்சுக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் ஆயிரம் எழுதுங்கள், ராமருக்கு கோயில் கட்டுங்கள், மசூதி இருந்தால் இடித்து விட்டு கட்டுங்கள். அந்த பாரதியை சரியா காட்ட மாட்டாங்க. பாரதியை காப்பாற்றியது 2 பேர். ஒருவர் பாரதிதாசன், இன்னொருவர் ராமசாமி ஐயங்கார். ஒரு ஐயங்கார்லாம் போட்டுக்க மாட்டார். அறிஞர் அண்ணா அவரைத்தான் அக்கரகாரத்து அதிசய மனிதர் என்றார். பாரதியாரே சொல்லிட்டார். பாரதிதாசனை பற்றி பாரதியார் 3 கட்டுரை எழுதியிருக்கிறார். அண்மையில் சிக்காகோவில் பேசுறப்ப கூட சிவஜி வியந்து கேட்டார், பாரதியார் எழுதியிருக்காருங்களா பாரதிதாசனை பற்றி 3 கட்டுரைங்களா, எனக்கு வேணுமே அப்படின்னார். அப்படிதான் அந்த இருக்கு. 3 கட்டுரை எழுதியிருக்கிறார். காற்றும் கனக சுப்புரத்தனமும் இன்னும் 3. பாரதியாருடைய நூல்கள் நாட்டுடைமையான போது முதல்ல நாட்டுடைமையாகாத அப்பெல்லாம் உலகத்திலேயே ஒரு கவிஞருடைய நூல் நாட்டுடைமையானது பாரதியாருக்கு தான். உலகத்திலே எடுத்த உடனே நாட்டுடைமையாக, எடுத்த உடனே அரசுடைமை, அரசாங்கத்துக்கு மட்டும் உரிமை 5 ஆண்டுகளுக்கு அரசு மட்டும் போட்டுக் கொள்ளலாம். அப்புறம் நாட்டுடைமை யார் வேணாலும் போட்டுக் கொள்ளலாம். அப்படிதான் வச்சிருந்தாங்க பாரதியாருக்கு. அப்போ அரசை வெளியிடும். அப்படி வெளியிடுகிற பொழுது பாரதிதாசனை பற்றி பாரதி எழுதிய கட்டுரைகளெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. போட்டுறாதீங்க, இந்த பாரதிதாசன் சுயமரியாதைக்காரன், பெரியார் கட்சிக்காரன், திராவிட கழகம், அவனுக்கு ஒரு புதிய போல ஏற்படுத்திட வேண்டாம், ஒதுக்கியிருக்க என்று சொன்ன பொழுது வாராவா இருந்து பாரதி எழுதியது யார் ஒதுக்குவது எடுத்து இணைச்சிட்டார். அரசு வெளியிட வந்துருச்சு. பாரதிதாசனை பற்றி எழுதிய கட்டுரை அரசு வெளியிட வருவதற்கு காரணமானவர் வாரா. அந்த பாரதியார் சொன்னார், என்னுடைய உரைநடைக்கு வாரிசு வாரா, என்னுடைய கவிதைக்கு வாரிசு கனக சுப்புரத்தனம். 50 பேர் பாரதிதாசன் பேர்லாம் கிடையாது. என்னுடைய கவிதைக்கு வாரிசு கனக சுப்புரத்தினம். ஏன் அறிஞர்களை பற்றி பேச வேண்டும்? எங்கேயோ நியூஜெர்சியில் உட்கார்ந்து கொண்டு, நியூயார்க் அருகில் உட்கார்ந்து கொண்டு, இந்த பார்சிபேடியில் உட்கார்ந்து ஏன் பேச வேண்டும்? எந்த சமூகம் அறிஞர்களை போற்றுகிறதோ அந்த சமூகத்தில் தான் அறிஞர்கள் அடுத்தடுத்து அணி அணியாய் உருவாகி கொண்டிருப்பார். இல்லை என்றால் வற்றி போய்விடும் அந்த அறிவு மரம். இனி அடுத்த நூற்றாண்டுக்கு வேண்டியது அறிவியலும் கூட, அறிவியல் தொழில்நுட்பம் அது மாதிரி தானாக வந்துடும். ஆனால் அற உணர்ச்சி என்பதும் அன்புணர்ச்சி என்பதும் பாச உணர்ச்சி என்பதும் அங்கிக் கொண்டே வருகிறது. இந்த மனித உறவுகளை மேம்படுத்த வல்லது இலக்கியம் மட்டுமே. இலக்கியம் இருந்தால் மட்டும்தான் மனிதன் மனிதனாக இருப்பான். ஏன் திணை, ஏன் திணை அமைப்பு, ஏன் தமிழ்ச்சங்கம், ஏன் வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் கேட்டா கூட்டம், எதற்காக இத்தனையும்? நமக்கு சோறு போடுவது மென்பொருள், அதையே சாப்பிட முடியாது. இலக்கியம் இதயத்திற்கு,
நாம் படிக்கின்ற மற்ற துறை வெவ்வேறு துறையில் இருக்கிறோம். நாம வங்கித்துறை, மருத்துவர், மென்பொருள் ஏராளமாக இருக்கிறோம். எல்லாம் சப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் மூளைக்கு. லிட்ரேச்சர், இலக்கியம் இதயத்திற்கு. மனிதனுக்கு மூளையும் வளரணும், இதயமும் வளரணும். ரெண்டும் வளர்ந்தால் மனிதனாயிருப்பான். இல்லை என்றால் அறிவுள்ளவனாயிருப்பான், அறிவுள்ள அரக்கனாயிருப்பான். இன்றைக்கு அறிவுள்ள அரக்கர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இலக்கியத்தை மறந்த ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் வெறும் புராணம் தான், வாட்ஸ்அப்பை மட்டும் பார்த்தா போதும். அப்படி ஒரு சமூகம் வந்திருக்கு. இலக்கியம் தான் அப்படியே அந்த பாச உணர்வை பசுமையா வைத்திருக்கும். கண் காக்கும் இமை போல என்னை காத்தவள் அன்றோ என என்ற அன்னை பொன்னல்ல அவளாசை பூனல்ல அவளாசை புத்தொழகு நெய்யொழுகும் உணவல்ல அவளாசை என்னல்ல வாழ்வே அவள் காணும் என்னும் எப்போது என்பது அவள் ஒரே ஆசை. நான் நெய்வேலியில் புத்தகம் எழுத போயிருந்தேன். கோவையில் பாரதிதாசன் பாடல்களை மிகவும் உணர்ச்சியோடு பாடக்கூடிய இன்னொரு தமிழாசிரியர் சையத் தாஜுதீன் பேர். அவர் பேரை கேட்ட உடனே பாவனர் பேர் வச்சார். தாஜுதீன், தாஜ் என்றால் மகுடம், கிரீடம், முடி, தீன் நெறிமுடியாருன்னு பேர் வச்சுட்டார் அவருக்கு. நம்ம அழைச்சோம், சுடுதூருக்கு அழைச்சோம் பாவேந்தர் பேரை முதலாண்டு விழாவுக்கு. அப்படி அணிவா மாதிரி பாடுவார். நாங்கள் நெய்வேலியில் புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். புத்தகம் எழுதி முடித்த பிறகு அது ஒரு 21 நாள் இங்கே அமெரிக்கா பதிச்சு போன மாதிரி தான். இறுதி நாளில் வானொலி நிலைய இயக்குனர் ஒரு அம்மா தனலட்சுமியின் பேர், அந்த அம்மா நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க முடிச்சு வைக்க. நாங்கள் அண்ணா ஒரு பாட்டு பாடுங்க, பாவேந்தர் பாட்டை பாடுங்கன்னா உடனே நிறையாவே பாடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல உடனே இவர் பாடினார். கண் காக்கும் இமை போல என்னை காப்பவளன்றோ என இன்று அன்னை. கட்டுப்படுத்தவே முடியல அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வயசு கிட்டத்தட்ட 58 வயசு இருந்தாலும் செல்வி மனமாகல ஓய்வு பெற போறாங்க. அம்மாவுடைய நினைவு ஒரு இலக்கியம். எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அம்மா நெய்வேலி ஜவஹர் பள்ளியில் நடக்குது. இந்த பள்ளியில் வந்து ஒரு 5 நிமிடம் அழுதுட்டு போங்க, அழுவாங்களா? எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அழுவாங்களா? ஒரு இலக்கியம் அழ வைக்கும், எழ வைக்கும், சிரிக்க வைக்கும், எல்லா உணர்ச்சிகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இலக்கியத்திற்கு உண்டு. எழ வைக்கும். கொலை வாலிட எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உணர்ச்சியை அப்படியே கொந்தளிக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் எல்லா உணர்வுகளையும் அப்படியே இலக்கியத்தின் வழியாக ஏற்படுத்த முடியும். உணர்ச்சிக்கே கொண்டு போயிடும். நான் சொன்னா அது போயிடும் மேல. தேவனைய பாவாணர் இறந்தார். இறந்து போன பிறகு பாவலர் ஏறு பாவாணருடைய மாணவர், தமிழ் மரவர் வை பொன்னம்பருடைய மாணவர் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். அவர் எங்களை போல புலவர் இல்லை. அவர் ஒரு அஞ்சல் துறையில் பணியாற்றியவர். அவர் பேர் மாணிக்கம், அப்பா பேர் துரைசாமி. இந்த துரைசாமி அவருக்கு காணிக்கை கொடுக்கணும். எதை கொடுக்கலாம்? பூவை போடலாமா? பாடி போயிடுமே. தங்கம் கொடுக்கலாமா? தங்கிருமே. அம்மா பேர் குஞ்சம்மாள். அப்ப 2 பேருக்கும் எப்பயும் அழியாம இருக்கிறது என்ன? பாட்டு தான். வெற்றீர் வளர்த்தீர் வேறிட்டீர் வீடு தமிழ் கற்று மகிழனரும் கல்வி தந்தீர் வற்றாத அன்பு மிக காட்டி அன்றென்றும் பாராட்டி என் முனைகிட எடை வளர்த்தீர் பின்பு தமிழ் தொண்டு செய்ய கண்டும் துணை நின்றீர் தூய உளம் கொண்ட துரைசாமி குஞ்சம்மாள் உங்கட்கே பூப்படையல் பாடிவிடும் பொன்படையல் மங்கும் என்று பாப்படையல் செய்தேன் பணிந்து. வச்சுக்கோங்க காணிக்கை. பாப்படையல் செய்தேன் பணிந்து. அந்த பெருஞ்சித்திரனார் அவருடைய ஆசிரியர் தேவனைய பாவாணர் இறந்து போனவுடன் அழுகை. இலக்கியவாதிக்கு என்ன பண்ண முடியும்? எந்த உணர்ச்சியும் இடத்துல கொண்டு வந்த முடியும்? இலக்கியம் என்பது என்ன? மனத்தின் காலடி. என்னுடைய மனம் அழுதால், என்னுடைய உள்ளம் அழுதால் அதை படிக்கின்றவருடைய மனசு அழணும். நான் சிரிச்சால் அதை படிக்கிறவருடைய மனம் முகம் சிரிக்கணும். இதுதான் இலக்கியம். இலக்கியம் என்றால் என்ன? ஒரே வரிதான், மனத்தின் காலடி. ஒரே எழுதுவார். எப்படி பாட்டு எழுதணும்?
பாட்டெழுது தம்பி பாட்டெழுது இந்த பாரினில் உள்ளவர் பாட்டெழுது ஏட்டை எடு ஒரு தூவல் எடு நன்று எண்ணிய பின் ஒரு பாட்டெழுது நிலவெழுதி அற்ற நீரெழுதி பல நீண்ட பொழுது இணை தாண்டி விட்டார் மலரினை பாடினார் மலையினை பாடினார் மக்களை பற்றி நீ பாட்டெழுது புள்ளினை பார் ஒரு குழுவினை பார் குப்பை புழுதியில் உழந்திடும் மக்களை பார் தொல்லையை பாரவர் துயரினை பாரதை தோண்டி பூதை தேடும் பாட்டு எழுது வேதி பாட்டு எழுது புது பாட்டு எழுது தம்பி பாட்டு எழுதுப்பார். ராவணன் இறந்து போன உடனே அவருடைய சோகத்தை அப்படியே ஒளி சேர் விழியும் சுடர்முதலும் நல் உரஞ்சேர் நெஞ்சும் தமிழ் நினைவும் வழிவார் அழிதோய் நரைமுடியும் உயர் வல்லன் மூளை கொடுந்திரனும் அந்த பாட்டை படிக்க படிக்க எல்லாருமே கட்டிடுவோம். அது உங்கள் தூவைக்கு ஆசான். அந்த ஒரு பாட்டை பற்றி சொல்லுங்களேன், கொஞ்ச நேரம் அழுதுறேன். பாட்டை கேட்டு அழுவது இப்படி எழும். அந்த பெருஞ்சித்திரனாருடைய முதல் நூல் ஐயை. அவர் அஞ்சல் துறை அலுவலர், அஞ்சல் அதிகாரி மாணிக்கம். அப்பா பேர் துரைசாமி, அதனாலதான் துரை மாணிக்கம். புனைய பேர் தான் பெருஞ்சித்திரனார். 65 மொழிப்பூரில் கலந்துக்கிட்டார். சிறை வேலை போச்சு, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே சிறையில் எழுதினார். அவருக்கு இருந்த ஒரு அத்தை, நம்மெல்லாம் ஆடுபாடு வைக்கிற பரம்பரை தானே, ஏதோ நமக்கு வந்து இடஒதுக்கீடு வந்துச்சு, சமூக நீதி வந்தது, இந்த இயக்கம் திராவிட இயக்கத்தினால் படிக்கிற வாய்ப்பு வந்தது. கொஞ்சம் படித்தோம். படித்ததுனாலேயும் ஒரு சரியான நேரத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாய் மென்பொருளுக்கு என்று ஒரு பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர். மென்பொருள் துறை கணினி என்பதை பாடத்தில் கொண்டு வந்தவர் கலைஞர். கணினிக்கு என்று நிறுவனம் கொண்டு வந்தவர் கலைஞர். ரொம்ப எளிமையாக கொண்டு வந்தார். ஒரு நாள் கூட சொல்லிட்டு வந்தார், மயில்சாமி அண்ணாதுரையை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தார். அப்படி பிரபு மயில்சாமி அண்ணாதுரையுடைய தம்பி சொல்லலாமா? சரி, மோகன சுந்தரம்னு பேர். வாரிவர் தான் கலைஞர். கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கார். அவருக்கு துறையில் வல்லுனர் கூப்பிட்டு அப்புறம் உடனே எல்லா துறை செயலாளர்களையும் வர சொல்லியிருக்கிறார். இந்த விளம்பரத்தை பாருங்கன்னு காட்டியிருக்கிறார். அந்த விளம்பரத்தில் மவுசை பற்றி ஒரு விளம்பரம் வந்திருக்கு, சுட்டி. அதுதான் தைவானில் அது அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு. ஒரு சின்ன சிறிய நாடு தைவானில் உற்பத்தி பண்ணுறாங்க அந்த மவுசுங்கிற சுட்டியை. நம்ம இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டை வச்சுருக்கிறோமே, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதா, ஏதாச்சும் ஒரு திட்டம் கொடுங்க என்று கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டம் சொல்ல எவ்வளவு செலவாகும் என்று கேட்கிற பொழுது இதுக்கு ஒரு 10,000 கோடி தேவைப்படுங்க என்று சொன்ன உடனே எல்லா செயலரையும் வர சொல்லிவிட்டார். ஒரே நேரத்தில் நடக்குது, எல்லா செயலரும் வந்துட்டாங்க. இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிய பொழுது உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது நாங்கள் ஒரு 500 கோடி கொடுப்போம், 1000 கோடி கொடுப்போம், முடிஞ்சவரை 2000 கோடி கொடுப்போம். இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த பொழுது ஒரு நிறுவனம் மட்டும் 5000 கோடி கொடுப்போம். நாங்கள் பிடிச்சிக்கோங்க, பிடிச்சாச்சு. இன்னொரு இது நாங்கள் ஒரு 5000 கோடி கொடுப்போம். நாங்கள் பிடிச்சிக்கோங்க, போச்சு. முதல்ல சொன்ன நிறுவனம் தான் டிட்கோ, அதை எடுத்து வச்சுக்கிட்டார், TIT. அடுத்து சொன்ன நிறுவனம் தான் எல்காட், EL. ரெண்டு சேர்ந்தது தான் டைடல். டைடல் பார்க். இப்படிதான் வந்துச்சு. உடனே மேல்நிலையில் கொண்டு வாங்கட்டார், அறிவிச்சாச்சு. அன்றைக்கு மேயர் சாதியைச் சேர்ந்த உயர் சாதி என்று சொல்லப்படுகிறவர்கள் மட்டும் மருத்துவர்களாய் பொறியாளர்களாக அமெரிக்காவுக்கு வருவார்கள். மென்பொருள் துறை வளர்ந்த பிறகு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாம் விவசாயி தான் வர முடியும், வசதி உள்ளவங்க தான் வர முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். யார் காரணம்? எந்த இயக்கம் காரணம்? எண்ணி பார்க்கும். நன்றி. நன்றிக்கு வாழ்ந்திட வேண்டும், உறக்க வேண்டும், தரம் வேண்டும். நம் ஞான பெரியார் சொல்லும் பாதையினை விடாதே, விடுதலை பெரும் பயன் ஏந்தும் மறைதாசன். நன்றி உணர்ச்சி வேண்டும். நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஏன் எக்கெடு கேட்டா எனக்கு என்ன நினைக்கக்கூடாது, வேர்களை நினைக்கணும். அதே போலத்தான் அந்த 65 போனார், சிறைக்கு போனார், வேலை இழந்தார். வேலை இழந்த பிறகு உள்ளேயே தன்னுடைய ஆடு மாடு மேய்க்கின்ற அத்தையை நினைத்து கொண்டு ஒரு காப்பியத்தை எழுதினார் பெருஞ்சித்திரனார். அதுதான் ஐயை. இன்றைக்கு மலேசியாவில் வணக்கம் ஐயா போடுவாங்க. அதே சமயம் பெண்களாக இருந்தால் நம்ம ஊரில் மேடம், அங்கே வணக்கம் ஐயை. அம்மா கூட இல்லை, ஐயை. இன்னைக்கு மலேசியாவில் ஐயைங்கிற சூழல் உண்டு. அந்த ஐயை என்ற நூல் அவர் எழுதி முடித்த உடனே அவளை ஐயை. ஒளியும் அழகல் வெளி முடிக்கூர் மூக்கு வழிவார் அடைவுள்ளல் குறைதோய் நெற்றி செல்விதழ் செதுக்கிய சிறுமணி தாடை கவ்விய சங்கின் அமைந்த கழுத்து பசிய தேமல் படர்ந்த மேனி என்று சொல்லுகின்ற பொழுது அது உருக்கமான காவியம். அது
அது வந்த உடனே அதை நான் நூலாக போட்டுக் கொடுக்கிறேன் என்று முன் வந்தவர் இந்த கலைச்செல்வனுடைய அப்பா பாவை நடவரசன் அவர்கள். இன்றைக்கு செந்தலை என்ற ஒரு சிற்றூரிலே பிறந்தவன் நான். கோயம்புத்தூரில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவன் நான். கோவையிலே நான் ஆசிரியர் பணி ஆற்றுவதற்காக பூசார் மேல்நிலைப் பள்ளியில் சேருகின்ற பொழுது எங்கள் தலைமை ஆசிரியர் கேட்டார், உங்களுக்கு எங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்டார். நான் சென்னையில் இருக்கிறது என்றேன். சென்னையிலே இருக்கின்ற நீங்கள் சென்னையிலே இருக்கின்ற வேலை வாய்ப்பு என்னை கோவைக்கு மாற்றிக்கொண்டால் தான் உங்களுக்கு வேலை வழங்க முடியும், எப்படியாவது மாற்றிக்கொள்ளுங்கள் என்றார். நான் இங்கே சென்னைக்கு போவேன், கோவையில் இருந்து எப்படி இதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுதுதான் என்னுடைய நண்பர் அரணம் ஒருவருக்கு நான் இந்த செய்தி ஒரு கடிதமாக, அப்பளம் தொலைபேசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, செல்பேசி இல்லவே இல்லை, ஒரு கடிதமாக போட உடனே அவர் பதில் எழுதினார். நந்தனம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலை செய்வது நம்முடைய பாவரசு, அவர் பேர் சேலம் பாவரசு, பாவரசனுடைய மனைவி, அவரிடம் நான் சொல்லுகிறேன் உடனே உங்களுக்கு மாற்றி அனுப்பி விடுவார் என்றார். அப்படி மாற்றி அனுப்பியதனாலே இன்றைக்கு கௌதமன் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் கௌதமனாக உங்கள் முன்னால் இருக்கிறேன். அதற்கு காரணமானவர் இந்த கலைச்செல்வனுடைய தாயார். அவருடைய தந்தைதான் சேலம் பாவரசு. ஈழம் என்றால் அதற்காக எத்தனை வகையான இழப்புகளை சந்தித்தவர் அவர், விதவிதமான இழப்புகளை சந்தித்தவர். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை இந்த அரங்கத்திலே பார்க்க முடியும் என்று நான் நம்பவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி பல பேருடைய வாழ்க்கையை நான் நினைத்து சொல்ல முடியும், இருந்தாலும் நேரமில்லை. சந்திக்கின்ற வாய்ப்பிற்கு நன்றி.